இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா சூர்யா? கண்டிப்பா. புருவம் உயர்த்தும் தொழில்நுட்பம். அதை கச்சிதமாய் செய்து முடிக்கும் மதிநுட்பம். பல திரைப்படங்களில் நம் புருவத்தை உயரச் செய்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் டைரக்டர் பிஜோய் அற்புதராஜ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் விஎஃப்எக்ஸ் டைரக்டர் பிஜோய் அற்புதராஜ் அவர்கள். இனிய காலை வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக பாட்ஷா படத்தினுடைய ஒரு சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. ரஜினி சார் உட்கார்ந்துருப்பாரு. சொல்லுங்க 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 பாபில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அற்புதராஜ் சார் வராரு. இன்னைக்கு அவர் நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எங்களுக்கு. ஒரு டெக்னீஷியன் நிறைய பேச மாட்டாங்க. அவங்க ஒரு சிஸ்டம் கொடுத்தா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி காமிச்சிருவீங்க, பட் நிறைய பேச மாட்டாங்க. ஆனால் பிஜோய் உண்மையிலேயே எப்படி சார், நல்ல வாயடிக்கக்கூடிய ஒரு அரட்டசாலியா அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய உழைப்பாளியா? அதாவது நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட் தான். பட் ஐ எம் இன்டு மோர் ஆஃப் டெக்னிக்கல். நான் ரொம்ப டெக்னிக்கல் சைடில் இருந்து வந்ததுனால எனக்கு வந்து அது என்னோட பேஷன், பயங்கரமான பேஷன். பட் அப்புறம் ஓவர் த பீரியட் கம்பெனி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய லீடர்ஷிப் ரோல் எடுக்க ஆரம்பித்த பிறகு ஐ லேர்ன்ட் ஆல் தி ஸ்டஃப். லைக் எல்லார்ட்டையும் போய் பேசுகிறதுக்கும் சரி, மோட்டிவேட்டிங்காக பேசுகிறதுக்கும் சரி, ஒரு குரூப் அட்ரஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கோ அதுக்குண்டான தகுதிகள்லாம் நான் வளர்த்துக்கிட்டேன். ஓ வாவ். ஸோ ரொம்ப பேச மாட்டேன் முன்னாடி இருந்து. இப்பவும் தேவையில்லாமல் பேசுறது இல்லை. பட் ஆனால் என்னை பேசணும்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினா மணிக்கணக்காக பேசுறதும் இப்போ யூஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஓகே, உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா சார், உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டர் ஃபீல் இருக்கு, நடிக்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா, கேட்டிருக்காங்களா? இல்லையா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? இல்லை, எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அது தெரியாது. முதல்ல தெரியாது. எனக்கு வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கு, இல்லை இந்த டெக்னிக்கல் சைடில் எனக்கு வந்து நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து தீர்த்துப்பீங்க, அப்படி தானே சார்? அஃப்கோர்ஸ். சூப்பர். ஆனால் அந்த டெக்னிக்கல் நான் அதை வந்து நான் திடமாக நம்புகிறேன். அதாவது எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோட அதை அப்ரோச் பண்ணும்போது அது எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஏன்னா ப்ராப்ளம்னு வந்திருந்தால் கண்டிப்பாக சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்குண்டான வே தான் நமக்கு தெரியும். ஆமாம், அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கலாம். மேபி நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நமக்கு அது தெரியல, அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாலிசியா. விஎஃப்எக்ஸ்லேருந்து வராங்கன்னு சொன்னாங்க. வெறித்தனமான பேச்செல்லாம் தான் சூப்பர் சார். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிராஃபிக்ஸ் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ரசிச்சது அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அண்ணா தேடுறார் பாட்டுக்கு முன்னாடி அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி கமல் சாருடைய இந்த கண்ணடிக்கிறது எல்லாமே கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுடைய வரும். பட் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி பார்த்து வியந்தது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி அனிமேஷன், ஜுராசிக் பார்க் இந்த மாதிரி. ஆனால் இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துச்சு சார்? ஆக்சுவலாக இல்லை, இது வந்து விட்டலாச்சாரியார் காலத்திலேருந்து இருக்குது. அதாவது இது வந்து நம்ம வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கம்ப்யூட்டரோட ஒரு கண்டுபிடிப்புக்கு அப்புறம் அதை வந்து எப்படி நம்மளுடைய டிஜிட்டல் ஃபில்ம் ஃபீல்டுக்குள்ளே அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற, இண்டஸ்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணலான்ற அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. வேற ஒரு பரிணாமத்தில் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல நம்ம ஷூட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த ஃபில்ம் ரோல் எப்படி நீங்கள் நார்மலாக ஃபோட்டோகிராஃப்க்கு ஃபில்ம் ரோல் இருக்குதோ அதே மாதிரி ஃபில்ம் கேமராஸ்க்கு வந்து அடிக்கணக்கில் நம்ம வந்து சிங்கிள் ஃப்ரேமாக இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ரீலாக இருக்கும். இதெல்லாம் தான் முன்னாடி இருந்தது. முன்னாடி இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற எடிட்டிங்கை வந்து ஃபில்ம்ஸை வந்து ஓட விட்டு கட் பண்ணி அதை திரும்ப ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எடிட்டிங் ப்ராசஸாக இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸும் இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ நம்ம குரோமா மேட்லாம் வைக்கிறோம். இந்த குரோமா மேட் கான்செப்ட்லாம் அப்போவே இருந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த மேட்டை வந்து அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அது வந்து ஒப்பேக்காக காட்டும். ஸோ அதுக்கு பின்னாடி இன்னொரு நெகட்டிவை வச்சு அவங்க அது ரெண்டையும் சேர்த்து இது பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் முன்னாடி இருந்தே வந்து இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டெக்னிக் தான். இப்போ நம்ம பண்ணுற அந்த காம்போசிட்டிங்காக இருக்கட்டும், இந்த குரோமா மேட் கீயிங்காக இருக்கட்டும், இந்த டபுள் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாதி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, மீதி வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாதி க்ளோஸ் பண்ணிப்பாங்க, அடுத்த பாதி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ஃப்ரேமில் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இட் இஸ் எக்ஸிஸ்டிங். அதே மாதிரி ஃபோர்ஸ்டு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பூ வந்து இந்த இடத்துல ஒரு வண்டு இருக்குது, கேமராவை தூரமாக வச்சோன்னா இந்த வண்டு வந்து
உங்கள் பக்கத்தில் பெருசாக இருக்கிற மாதிரி காட்ட முடியும். இந்த ஃபோர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம வந்து அப்போவுமே விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ எடிட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும், அப்படி வச்சா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வேணான்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். முன்னாடி அப்படி முடியாது. கட் பண்ணி தூக்கி போட்டாச்சுன்னா முடிஞ்சு, திரும்ப அப்புறம் ஸ்டிச் பண்ணணும் எடுத்து உட்காந்து. ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த கிரியேச்சர் நம்ம கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி பண்ண முடியாது நம்ம. அதெல்லாம் வந்து இப்போ பாசிபிள் ஆகிருக்கு. முன்னாடி வந்து ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் இருந்துச்சு. இப்போ ஜுராசிக் பார்க் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பல வெர்ஷன்ஸ் வந்துருக்குது. அதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் மோஷன் வச்சு ஜுராசிக் பார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கிங் காங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் மோஷனில் பண்ணது தான். ஸோ குட்டியாக பொம்மையை வச்சுட்டு அதுக்கான மினியேச்சர் கேமராஸ் இருக்கும். அதை வச்சுட்டு இந்த டவர் லேயர் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து அப்போவுமே எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடியே இருந்த டெக்னிக்கலாக நம்ம எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஃபில்மும் இவால்வ் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்து. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இன்னைக்கு ஆயிருந்தாலும் கூட அந்த காலத்தில் வந்து இந்த டெக்னாலஜிலாம் இல்லாதப்ப நிறைய பேர் வந்துட்டு அந்த வீடியோ எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து வியந்து பார்த்த ஒரு படம், இந்த சீன் பயங்கரமாக எடுத்திருக்கிறாங்க, எந்த டெக்னாலஜியுமே இல்லாதப்பே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வியக்கிற ஒரு படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க? இப்போ இந்த கேள்வி எப்படி தெரியுங்களா? நீங்கள் விட்டலாச்சாரியார்னு சொன்னீங்கல்ல, அதில் வந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம ஃபிலிம்ஸில் வந்து நான் விட்டலாச்சாரியார் படங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்குறேன். அப்போவுமே வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பழைய படங்கள்லாம், அதுவும் இந்த மாதிரி ஃபேண்டசி ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பார். ஸோ அவரோட சேர்ந்து உட்காந்து நாங்கள் பார்த்துருக்குற இந்த எம்ஜிஆர் படங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதே மாதிரி ஸ்டார் வார்ஸு, பென்ஹர் மாதிரி படங்கள்லாம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு. நான் வந்து ஆனால் இந்த ஃபிலிம் அதாவது விஎஃப்எக்ஸில் வந்து நான் வர்றதுக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னா ஜுராசிக் பார்க், இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி படங்கள். ஸோ அது வந்து நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது எங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க ஜுராசிக் பார்க்குக்கு. ஸோ அப்போ நான் அதை வாங்கியிருப்பாங்களே. ஆமாம், அது ஞாபகம் இருக்குல்ல எனக்கு. நான் வந்து 10th படிக்கும்போது போனேன். ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு தேட்டரில் வந்துருந்துச்சு. அப்போ அது போய் பார்த்துட்டு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு, எப்படி இதை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எடுத்த ஒரு ஒரு முடிவு இல்லை தீர்மானம்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஐ வாண்டட் டு பி இன் திஸ் ஃபீல்டு. நான் என் பிரதர் இன்னும் சொல்லுவார், நீ அன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன, அது இன்னைக்கு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி அது வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ ஐ வாண்டட் டு கம் டு திஸ் ஃபீல்டு. ஏன்னா இது ஒரு வகையான ஒரு ஆர்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்ட்டு ப்ளஸ் டெக்னாலஜி இதில் ரெண்டுலேயுமே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இது வந்து இந்த கம்பைண்டாக என்னால் பண்ண முடியுது. இப்போ நம்ம வெறும் படம் வரைகிறது மட்டும் இல்லாமல் அந்த வரைஞ்ச படத்தை நம்மளால் வந்து அனிமேட்டும் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ளஸ் க்ரியேட்டிவிட்டி இது ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக வர்ற ஒரு விஷயமா இருந்ததுனால என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு இது. அதனால் நான் அதை அப்போ இருந்தே சூஸ் பண்ணேன். நான் 10th படிக்கும்போதே வந்து நான் போயிட்டு அங்கே நான் வந்து ஃப்ரம் டவுன் சவுத் ஆஃப் தமிழ்நாடு, நான் வந்து தென்காசியிலேருந்து வரேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து கம்ப்யூட்டரே வந்து ரொம்ப ரேர் பார்க்குறது. இப்போ ஒரு சில கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருந்து அங்கே போயிட்டு நான் கேட்குறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் படிக்கணும் பண்ணுறதுக்கு என்ன படிக்கணும்னு C++ படிக்கணும்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. கடைசி வரைக்கும் அது வந்து C++ல கிராஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஓகே என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நானே அதெல்லாம் வந்து இன்டர்நெட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வாங்கி அந்த சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி, அப்புறம் அதில் வந்து அப்போல்லாம் இப்போ யூடியூப்லாம் கிடையாது அந்த முன்னாடிலாம். ஸோ அப்போது அந்த ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸ் வரும் அந்த நம்ம சாஃப்ட்வேர்ஸோட. ஸோ அந்த ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணி நானே ஐம் செல்ஃப் டாட் பர்சன். சூப்பர் சார். கேட்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீங்கள் C++ படிக்கணும்னு போனீங்க, நானும் அதுக்கு தான் போனேன். நீங்கள் படிச்சீங்க, நான் வீடியோ கால் விளையாண்டுட்டு இருந்தேன். சூப்பர் சார். ஆனால் இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்துருச்சு. பட் இதை தான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த உந்துதல், இது எதெல்லாம் அந்த தேடல் உங்களுக்குள்ள கொடுத்துச்சு சார்? இல்லை அதை சொல்கிறேன் இல்லையா, இந்த இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் மேற்கொண்டு நான் வந்து அப்போ இருந்தே ரொம்ப படங்கள் பார்ப்பேன், காமிக்ஸ் ரொம்ப விரும்பி படிப்பேன். அப்பா நல்லா படம்லாம் பார்க்க விட்டுருக்காரு. எங்கள் அப்பா தான் எனக்கு காமிக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ காமிக்ஸ் நிறைய விரும்பி படிப்பேன். ஸோ அந்த இமேஜினேஷன், இந்த இமேஜினரி வேர்ல்டு உள்ளே போகிறது அதெல்லாம் வந்து எனக்கு எப்போவுமே நார்மலாகவே இருக்கும். ஸோ சும்மாவே உட்காந்துருக்கும் போதே வந்து நான் வந்து என்னை சுற்றி நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேயே எனக்கு வந்து வந்ததுனால எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ஈடுபாடு இருந்துச்சு. ஸோ அதனால் அது தொடர்ந்து வந்த தேடல் தான் இது எல்லாமே. இதை எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம மனசில் இருக்கிறத எப்படி வந்து விஷுவலாக காட்டணும். அப்போ இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கற்பனையில் தான் சாத்தியமாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷுவலாக பார்க்குற மாதிரி ஒரு எலமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி பண்ணியிருப்பாங்க
அப்படின்ற ஒரு தேடல். அந்த அந்த தேடல் தான் வந்து முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, இதெல்லாம் 3Dனா என்ன, 2Dனா என்ன, இதெல்லாம் கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து ஒரு ஒரு ரேண்டமாக முதல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒன்று ஒன்றா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஸோ தென்காசியிலேருந்து திரைப்படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க சார் நீங்கள்? ட்ரெயினில் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைச்சது சார்? அண்டர்லைன் வேறு பண்ணணும்ல. ஸோ அங்கே வந்து இப்போ அந்த லோக்கல் டிவி சேனல்ஸ்லாம் இருக்கும் அங்கே. அப்போ அதுக்கு வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி நானே கான்செப்ட்லாம் பண்ணி அதுக்கு வந்து ஷூட் பண்ணி அதை வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கூட நானே கொடுத்துருவேன். ஸோ அது பண்ணுவேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் மியூசிக்கில் நாலேஜ் உண்டு. ஸோ அதனால் சவுண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு சவுண்ட் எடிட்டிங் பண்ணி அதை அப்புறம் கீபோர்டு மியூசிக்னு கொடுத்துருப்பீங்களே எல்லாருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு சின்ன கண்டென்ட்டாக ரெடி பண்ணி அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், குட்டி குட்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். பட் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்போ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னி வந்து இப்படி டப்புன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அயலான் படத்தை வந்து குழந்தைங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து தியேட்டரில் பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ண ஒரு படம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் வந்து அயலான் படம். ஸோ அந்த படத்தில் உங்களுடைய ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக யாராலையும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஒர்க். அதுக்குள்ளே எப்படி வந்தீங்க சார்? அயலான் படம் வந்து ரவிக்குமார் டைரக்டர்னால தான் உள்ளே வந்தேன் நான். அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இன்டர்நெட் நாளையில் ஒர்க் பண்ணோம். ஸோ இன்டர்நெட் நாளை வந்து அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு ப்ரொடியூசர்கிட்ட வந்து அவர் கமிட் ஆன பிறகு முதல்ல கமிட் ஆன டெக்னீஷியன் தான். ஏன்னா அவருக்கு வந்து அந்த படம் வந்து இந்த டைம் மெஷின் பண்ணணும். அந்த டைம் மெஷின் வந்து நிறைய விஷயம் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ண முடியும், அதை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த கதையே டைம் மெஷின் வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் முதல்ல தேடினது வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக தான். அவருக்கும் எனக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் டைரக்டர், பட் ஹீஸ் பாஸ்ட் அவே, ஹீஸ் நோ மோர் நவ். அவர் வந்து எங்களை இன்ட்ரோ பண்ணி வச்சார். அவர் வந்து அப்போது அவர் மூலமாக எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கிடச்சிது. அப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார். அப்போ அவர் கான்செப்ட் சொல்லவும் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் யாருமே யோசிக்கவே மாட்டாங்க நம்ம ஊரில் அப்படின்னமோ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். நான் வந்து நிறையா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டுறது இல்லை, நான் வந்து நிறைய ஐடியாஸ் சொன்னேன். அவர் ஹீஸ் இம்ப்ரெஸ்ட். ஸோ அதனால் நாங்கள் சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் ப்ரொடியூசர்கிட்ட சிவகுமார் சார்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்போ அங்கே அது மூலமாக தான் முதல்ல இன்டர்நெட் நாளையில். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறையா இந்த கம்பெனி வந்து 2010 இட் வாஸ் ஃபவுண்டட். ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ்ன்னு நான் இப்போ நடத்துகிற நிறுவனம் வந்து 2010. நான் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஹவுஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே என்னென்னா நிறைய படங்களில் வேலை பார்த்துருந்தா கூட அந்த டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட நான் 200 படங்களுக்கு மேலே வேலை பார்த்துட்டேன். ஆனால் என்னென்னா நாம் ஒரு நாளைக்கு 2 படம்லாம் டெலிவரி பண்ணுவோம் நாங்கள் அவுட்புட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னென்னா நம்ம ஒரு குவாலிட்டியாக பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம இந்த ஃபீல்டுக்கு எதுக்காக வந்தோம்? டைனோசரை நடக்க வச்சு பார்க்கணும், ஒரு ஏலியனை க்ரியேட் பண்ணணும், ஏலியன் வேர்ல்டு, ஸ்பேஸ் ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம். பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி கதைகள் பண்ணுறதே யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே வந்தாலும் அதை வந்து கரெக்டான பட்ஜெட் இருக்காது, டைம் இருக்காது. அதனால் அதை வந்து அரைகுறையாக தான் அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ குவாலிட்டியாக எங்களால் பண்ண முடியாமே இருந்துச்சு. ஒரு ப்ராஜெக்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனியில் வந்து என்னென்னா 1000ல் ஒருவன். அந்த படத்தோட எல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாமே நான் தான் ஹெட் பண்ணேன். அப்போது அதாவது அந்த டெக்னிக்கலாக ஹெட் பண்ணேன். அப்போ அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து அந்த படத்தில் தான் என்னால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. நானே வந்து நிறைய விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். எப்படி இந்த புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் வந்துச்சோ அது மாதிரி எனக்கு அந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை எனக்கு வந்து நானே வந்து நமக்கு இவ்வளோ பண்ண முடியுமா, நம்மளால இவ்வளோ பெரிய நம்ம வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சால்வரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அந்த படம் தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. என்னோட பெரிய தாட் ப்ராசஸே மாறிடுச்சு. நிழல்லாம் வந்து இல்லை சார், அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணாது. ஆமாம் எல்லாமே அந்த ஏமாந்துட்டேன் சார். ஒரு ஒரிஜினலாக சில்வராசர் எவ்வளோ படம் கேட்டிருக்காருன்னு நினச்சிடுறாங்க. இல்லை அது எல்லாமே நாங்கள் பண்ணது தான். அதில் ஆக்சுவலாக நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. 1-2 விஷயங்கள் வந்து கடைசி நேரத்தில் பண்ணது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய அந்த படம் ஃபுல்லாக இப்போவுமே நீங்கள் 1000ல் ஒருவனோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுற மாதிரி அது நிறைய விஷயம் இதெல்லாம் கூட விஷுவல் எஃபெக்ட்ஸில் பண்ணாங்களா அப்போவுமே அப்படின்ற மாதிரி 14 இயர்ஸ் பேக் பண்ணது இல்லையா. அதில் வந்து நிறைய பண்ணியிருப்போம். அது வந்து நிறைய என்னை கற்றுக்க வச்சிச்சு. நிறைய தேடல் இருந்தது அந்த படத்துக்காக. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் ரொம்ப சின்ன டீம், ஒரு 30 பேர் தான் இருந்தோம். யாருக்குமே வந்து இந்த 3D பண்ணியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது.
ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு தேடல் வந்து அந்த படத்தில் தான் ஆரம்பிச்சுது. அப்போது நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸோட மேக்கிங்கை பார்க்குறதா இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க இதை, அப்போ இதுக்கு என்னென்னு நம்ம கற்றுக்கணும், அதை அப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் புஷ் அந்த படத்தில் இருந்தது எனக்கு. ஏன்னா நான் முடிச்சே ஆகணும், நான் தான் ஹெட் பண்ணுறேன், எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக வேறு இருந்துச்சு. ஸோ அதை வந்து பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்றப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான பெரிய தேடல் இருந்தது. அதை வந்து டைமுக்குள்ளே பண்ணி அதை டெலிவரியும் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் முடித்த பிறகு எனக்கு வந்து என் மேலேயே எனக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ். நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்மளால் நினச்சதை நம்ம பண்ண முடியும், இன்னும் ஜாஸ்தியாகவே பண்ண முடியும், நமக்கு தேவை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பழைய மாதிரி வெட்டு குத்து ரத்தம் போடுறது, அங்கங்கே வெடி போடுறதுன்ற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன் இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வேலையை விட்டுட்டேன். அதுக்கு இடையில வந்து எனக்கு என்னென்னா ஜார்ஜ் லூக்கோஸோட ஐஎல்எம், அதாவது இந்த இந்த ஜுராசிக் பார்க்லாம் பண்ணாங்களே அந்த கம்பெனியில் எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி எனக்கு ஆஃபரும் பண்ணிட்டாங்க. ஸோ நான் போகணும் ஃபாரினுக்கு. எனக்கு ஏன்னா அதுதான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு, ஹாலிவுட் படங்களில் போய் வேலை பார்க்கணும். இப்போ மீன் டைம் வந்து வீசா வந்து டிலே ஆகிடுச்சு கொடுக்குறது. வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு சம் இஷ்யூ, நாங்கள் எங்களால் இப்போ உடனே வீசா கொடுக்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் இங்கே வேறு வேலையை விட்டுட்டேன். இந்த வேலையில் ஆஃபர் வாங்கின உடனே அப்போ என்ன பண்ணுறது மீன் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நானே வந்து நிறைய பேருக்கு சரி ஃப்ரீலான்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும்போது எனக்கு வந்து நான் டெல்லியில் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கன்சல்டிங் பேசிஸில். அப்போது வந்து ஒரு நாள் மிட் நைட் ஒரு கால் வருது, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறோம், யூஎஸ்லேருந்து ஒரு டைரக்டர், நான் ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமா உங்கள் கம்பெனியில் அப்படின்னு. நான் வந்து வெப்சைட்டில் என்னோடய ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தேன். அப்போ அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு அந்த வெப்சைட்டோட நேம் வந்து நான் இப்போ என்னோடய நிறுவனத்தோட பேர் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ்ன்னு அந்த வெப்சைட்டோட நேம். நான் வந்து ஆக்சுவலாக ஃபேண்டசி எஃபெக்ட்ஸ்னு வைக்கணும்னு நினச்சேன், பட் அந்த நேம் ஆல்ரெடி யாரோ எடுத்துட்டாங்க. அப்போ ஃபேண்டம் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் காமிக்ஸ் ஹீரோ, எனக்கு காமிக்ஸ்லாம் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, முகமூடி வீரர் மாயா அப்படின்னு வரும் அந்த டைமில். ஸோ அப்போ அந்த ஃபேண்டம்ன்றது அந்த சைல்ட்ஹுட் காமிக் ஹீரோ. ஸோ அந்த ஹீரோவோட நேம் வந்து கம்பெனிக்கு, ஐ மீன் அந்த வெப்சைட்டுக்கு நேமாக வச்சேன். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க கம்பெனின்னு நினச்சிட்டு உங்கள் கம்பெனியில் பண்ண முடியுமான்னு நான் ஒருத்தன் தான் அப்போது. சரி ஓகே கண்டிப்பாக பண்ணிடலாம், 1001 பண்ணி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கோம், வெறும் 30 பேர் வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. பண்ணிடலாம் எங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன் முதல்ல. ஸோ டெல்லியிலே உட்காந்துட்டு ரிமோட்லேயே எல்லாருக்கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணி பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீலான்ஸ் கொடுத்து வாங்கி ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. அது முடித்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளால் வந்து இன்னும் நம்ம ஏன்னா நான் வந்து ரியலைஸ் பண்ணது என்னென்னா நல்லா பேசுகிறோம், நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை விஷுவலைஸ் பண்ண முடியுது, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேருக்கு ரீச் அவுட் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு. நான் நினச்சேன் சரி அப்போ இன்னுமே டெல்லியில் உட்காந்து பண்ண முடியாது, சென்னைக்கு வந்துப்போம்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஆரம்பித்தது தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக. அப்புறம் வந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தோம், ஒரு 4 பேரை மட்டும் ஃப்ரெஷர்ஸை கூப்பிட்டு எல்லாம் செகண்ட் ஹேண்டில் சேரு பெஞ்ச் எல்லாம் வாங்கி போட்டு டேபிள்லாம் வாங்கி போட்டு ஆரம்பித்து அப்படி தான் ஆரம்பித்தோம். 4 பேர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 650 பேர் இருக்கோம். 3 ஸ்டேட்டில் இருக்கோம், சென்னை, ஹைதராபாத், மும்பை. அப்புறம் அது போக 4 கண்ட்ரியில் 4 கண்ட்ரியில் இருக்கோம், யூஎஸ், கனடா, அப்புறம் யூகே, துபாய். நீங்க பேசும்போது எங்க பின்னாடி ஒரு மோட்டிவேஷன் சாங் ஓடிட்டு இருக்கு. அப்படியே எங்க கண்ணு முன்னாடி வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுது, என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை நீங்கள் சொல்ல விஷுவல் ஆயிடுச்சு. நான் ஒரு 300 பேர் இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆமாம், ஆனால் 600 பேர் 4 கண்ட்ரி, 650 பேர். இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக க்ரோ ஆகிடும். அதில் ஒரு 2 பேர் ஆட் பண்ணிக்கலாம் சார். 2 அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வந்து எப்படி சம்பளம். ஸோ அதான் அந்த கம்பெனி ஆரம்பித்த டைமில் தான் வந்து 2015 வந்தார், இவர் வந்தார், நம்ம ரவிக்குமார் வந்தார். அப்போது தான் மீட் பண்ணோம். அதில் ஏன்னா எனக்கு அப்போவுமே அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு, சொன்னேன் இல்லையா, ஸ்டார் வார்ஸு, இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி பார்த்து. அப்போ அவர் சொன்னோடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்தது. நான் வந்து அப்புறம் நிறைய ஐடியா சொல்லி நாங்கள் நல்ல ஒரு எங்களுக்குள்ளே நல்ல ஒரு சிங்க் இருந்துச்சு. அப்போ அந்த படத்தை நல்லா முடித்தோம். அது நல்ல பெரிய ஹிட்டும் ஆகி அதுக்கு விஎஃப்எக்ஸ்க்காக நிறைய பேசப்பட்டுச்சு அந்த படம். அப்புறம் அது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாரின் ஃபிலிம்ஸு, அப்புறம் சும்மா 1-2 அங்கங்கே குட்டி குட்டியாக தமிழ் படங்கள் இப்படி தான் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு, நிறைய பேர் நம்மளை தேடி வந்தாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன் வந்து அப்போ வந்து ஒரு 70 பேர் நம்ம இருந்தோம். அதுலேருந்து அப்படியே க்ரோ ஆகி இன்னைக்கு மாறி இருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக ஆடியோ ரிலீஸ் அப்போ ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், எஸ்கே ஆகட்டும் பேசும்போது எங்கே அந்த அந்த ஏலியனை வேற மாதிரி காமிச்சிருவாங்களோங்கிற பயம் எங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த டிசைன் முழுக்க நீங்கள் பண்ணது? ஆமாம், நம்ம பண்ணது தான் எல்லாமே.
ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா வரைவேன்னு சொன்னதுனால நீங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் அதை ட்ரா பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்களே? இல்லை, அதாவது வரைவேன்னா நான் வரைவேன். பட் ஆனால் இந்த ஏலியன் டிசைன் வந்து நாங்கள் எங்களோட டீமில் பண்ணது. நான் அதுக்கான கிரெடிட்டை நான் எப்பவும் தனியாக எடுத்துக்க முடியாது. அது தன்னடக்கத்தினுடைய உச்சம். ஆனால் இப்போ டைரக்டர் எல்லாத்தையும் ஸ்பியர் ஹெட் பண்ணுறேன் நான். ஐடியாஸ் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வர்றது, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான பிளான் எல்லாமே நான் பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க், இது ஒருத்தராக பண்ண முடியாது. கண்டிப்பாக. இப்போ ஒரு இயக்குனர், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என் மைண்டில் இருக்கும், ஆனால் எனக்கு கன்வே பண்ண தெரில அப்படின்னா, ஆனால் அது எப்படி அதை நீங்கள் உள்வாங்கிட்டு ஒரு அவுட் கொடுக்க முடியுது உங்களால்? தெரில. தான் இப்போ வந்து ஒரு டேரக்டர் எப்படி அவங்க கதையை யோசித்து அவங்க வந்து ஷார்ட் வைஸ் சீன் வைஸ் யோசிக்கிறாங்களோ, அதே மாதிரி அவங்க சொல்லும் போதே என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. அது அவர் வந்து எனக்கு வந்து இந்த ஏலியன் வேர்ல்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து அதை விஷுவலைஸ் பண்ண முடியுது. இப்படி இருக்கணும், பிரம்மாண்டமாக இப்படி இருக்கணும், ஸ்பேஸ் ஷிப் வந்து இறங்குதுன்னா இப்படி இருக்கணும், ஏலியன் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா இப்படி இருக்கணும். நாங்கள் இன்னும் 2-3 பெரிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தோம். பட்ஜெட் இல்லாதனால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் அதெல்லாம் வந்து முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணி வச்சுட்டோம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத. ஸோ அவங்க பேசும்போதே வந்து என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து இமீடியட்டாக எங்களுக்கு உள்ள ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணும். எப்போவுமே எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி, கிரியேட்டர்ஸ் யார் கூட பேசினாலும் அவங்க வந்து என்ன மைண்டில் வச்சுருக்காங்களோ அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னால் வந்து அது ஈஸியாக என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும். உடனே நான் வந்து அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சோ இல்லாட்டி ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒரு இமேஜையோ காட்டி இதுதானன்றப்போ ஆமாம் இதுதான் இப்படி தான் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வேவ் லெங்த் எப்போவுமே இருக்கும், அந்த ஒரு கிரியேட்டர் டு கிரியேட்டர்ன்றது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சார், நீங்கள் வந்துட்டு ஏலியன்லாம் பண்ணி கொடுத்து அது தியேட்டரில் வந்து படமாக ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆடியன்ஸ் அப்படின்றத தாண்டி கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சார்? இல்லை, இதுதான் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணோம். பட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ரிசீவ் பண்ணாங்க. அதுக்காக தான் மெயினாக வந்து டைரக்டர் வந்து எப்போவுமே அதை வந்து இந்த கேரக்டர் வந்து பயப்படுற மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா ஏலியன்னாலே வந்து இங்கே எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு இல்லைன்னா சண்டை போட்டு இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கிட்ஸ் லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஏலியனாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும். அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிற ஒரே வார்த்தை க்யூட்டாக இருக்கணும். அப்போது எனக்கு அவருக்கும் சண்டையெல்லாம் வந்திருக்கு, இதுக்கு மேலே எப்படிங்க க்யூட்டாக இருக்கும் அது அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2Dயில் ட்ராயிங்காக போட்டுட்டோம். இப்போ நீங்கள் சும்மா 2Dயில் வந்து ஒரு முட்டை போட்டு ஒரு ஸ்மைலி போட்டிங்கன்னா கூட அது பார்க்குறதுக்கு க்யூட்டுன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ அதை மாதிரி 2Dயாக ட்ராயிங் பண்ணும்போது ஒரு கேரக்டர் ஒன்று வருது, அது க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை 3Dயாக க்ரியேட் பண்ணும்போது அந்த க்யூட்னஸ் வந்து அது ஆக்ட் பண்ணும்போது தான் வரும். அது வந்து இப்போ அது சிரிச்சாலோ இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனை வந்து காமிச்சா மட்டும்தான் அந்த க்யூட்னஸ் வரும் இல்லையா? அப்போது அது எங்களுக்குள்ளே பெரிய டிபேட் போயிட்டே இருக்கும். பட் ஆனால் அவர் விடாப்படியாக பிடிச்சி ஒரு க்யூட்டான ஒரு ஏலியன் வர வரைக்கும் நிறைய வெர்ஷன்ஸ் பண்ண வச்சார் எங்களை. அப்புறம் பண்ணி அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வெர்ஷனும் வந்துருச்சு. நாங்கள் எல்லாரும் அதில் ஹாப்பி. நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த ஏலியன் குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த டான்ஸ் ஆடும்போது பயங்கரமாக குழந்தைங்களா நாங்களுமே மாறிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த வாக்கு. தேங்க்யூ. இல்லை, அதுதான் அதோட அது என்ன சொல்கிறது, அதுக்காக தான் அது செய்யப்பட்டது. எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இன்னும் டாட்டூவோட பல வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ண படங்கள் நிறைய பார்த்து நாங்கள் வியந்திருந்தாலும் நீங்கள் பண்ண ஒர்க்கை நினச்சி நீங்களே வியந்த விஷயங்கள் ஏதாவது நிறையா இருக்கும்ல சார் நீங்கள் பண்ண படங்களில்? நான் வந்து என்னோட கேரக்டர் எப்படின்னா, அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தான். எப்படின்னா, நம்ம வரைஞ்சி முடிச்ச உடனே நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா அதில் தப்பாக தெரியும் நிறையா. இன்னைக்கு அதை மாதிரி தான் எனக்கும் நிறைய தப்பு. ஏன்னா படம் முடிச்சுட்டு டேரக்டர் கூட என்னை அப்ரிஷியேட் பண்ண, நல்லா பரவாயில்லைங்க பண்ணிட்டீங்க அதெல்லாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னென்னா, இன்னும் படத்தை பார்த்துட்டு இந்த ஷாட்டு தப்பாக இருக்குது, இது இப்படி தப்பாக இருக்குது, இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ வியந்து பார்த்ததுன்னா நான் என்னோட டீமோட உழைப்பை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தை நான் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாருமே அதை வந்து எனக்கு இது ஒரு பேஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரியே என்னோட டீம் 650 பேரும் அதே பேஷனோட இந்த படத்தை பண்ணாங்க. ஸோ அவங்களோட அத்தனை பேரோட உழைப்பு தான் அங்கே எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அதை நினச்சி தான் நான் நிஜமாவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. படத்தை வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை, நான் பார்க்கலங்கிறது சரி, டைரக்டரே பார்க்கல ஃபுல்லாக படத்தை. எல்லாமே மிக்ஸ் பண்ணி அங்கே எல்லாம் ஒரு இடத்துல தனித்தனியாக நடந்துட்டு இருக்கு. எப்படி வந்து ஒரு கார் கம்பெனியில் வந்து ஒரு கார் தயாராகும் போது ஒரு பார்ட்டு ஒரு இடத்துல நடந்து கடைசியில் அசம்பிளிங் ஒரு இடத்துல நடக்குமோ அது மாதிரி சவுண்டு தனியாக நடக்குது. இப்போ விஎஃப்எக்ஸ்லேயே எங்கள் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு இடத்துல, ஏன்னா எங்களுக்கே 3 இடத்துல இருக்குது. அது போக நிறைய அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நாடு முழுக்க அங்கங்கே குட்டி குட்டியாக சின்ன சின்ன டீமு, சின்ன ஒரு தனி நபராக நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க.
இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல சேர்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராடக்டாக நாங்கள் எடுக்கும்போது நாங்களே வந்து படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ தேட்டரில் ஃபஸ்ட் டே ரிலீஸ் அன்றைக்கி தான் நாங்களுமே படத்தை பார்க்குறோம், நானும் சரி டேரக்டரும் சரி. அப்போ பார்த்துட்டு அது ரொம்ப பெரிய ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதும் நடக்கவே நடக்காதுன்னு நிறையா பேர் சொன்னதை நடத்தி காமிச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. என்னோட டீமோட உழைப்பு தான் அதில் தெரிஞ்சது ரொம்ப. சூப்பர் சார். ஆனால் நீங்கள் இவ்வளோ உழைப்புக்கு பின்னாடியும் உங்களுடைய மூலதனம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசை அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆசை நிறைவேற்றினது பூரா உங்களுடைய ஃபேமிலி தான். முழுக்க முழுக்க அப்பா அம்மா. ஸோ இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரதர் கூட சொன்னதா நீங்கள் சொன்னீங்க, நீ ஆசைப்பட்ட இல்லை 10th படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு தனியாக அதை சொன்னது உண்டா? நீங்கள் ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே என் ஒய்ஃப் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. நான் வந்து வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கும்போது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக அவள் தான் இருந்தா. பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதன்னு. அதே மாதிரி என்னோட பிரதர், அவர் வந்து நான் கம்பெனி ஆரம்பித்து ஒரு 2-3 இயர்ஸில் நான் அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் துபாயில். எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன். ஸோ இப்போ எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்து தான் என்னோட மனைவியோட தியாகமாக இருக்கலாம், என்னோட பிரதரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்கு. இன்னைக்கு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷனாக ஒரு படத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா சார்? ஒரு ஜுராசிக் கண்டிப்பாக பார்க் இருக்குது, மாதிரி. கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளில் ஆல்ரெடி நாங்கள் ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறோம். அயலானுக்கு பிறகு என்னென்ன படங்கள்லாம், என்னென்ன கதைகள்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க சார், இந்த படத்தை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி? நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் கூட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்தியில் நிறைய படங்கள் பண்ணுறோம், ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டெலிவிஷன் சீரீஸ், ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹாலிவுட் கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கிறோம். சூப்பர் சார். ஸோ அது ஹாலிவுட்டை மட்டும்தான் வாங்கல. ஸோ அது மூலமாக இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் கூட பண்ண போகிறோம், பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு இந்தியராக உலகம் முழுக்க பயணிச்சு இவ்வளோ பெரிய விஷயங்களை சத்தமே இல்லாமல் செய்துட்டு இருக்கீங்களே, இந்த அப்ரிசியேஷன்லாம் நமக்கு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவா அல்லது இல்லை நம்ம வேலையை செய்வோம் அப்படிங்கிறதுக்காகவா? தெரியக்கூடாதுன்னு கிடையாது, தெரியறதுக்கான ஒரு ரிலீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகும்போது தெரிஞ்சிடும். ஆமாம், ஆனால் கொஞ்சம் கூட அலர்ட்டிக்காமல் ஒரு விளம்பரப்படுத்தாமல் இதை நாங்கள் தான் செய்கிறோம் அப்படிங்கிற. இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பண்ணோம், ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் வாங்குறதுல தேவையா அப்படி? ஆனால் சத்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்கிறோமே, இதை ஏன் நம்ம பப்ளிஷ் பண்ணல இல்லை எக்ஸ்போஸ் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதாவது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும். மேபி ஒரு காமன் மேனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ பப்ளிக் லிமிடெட் ஆயிட்டனால எங்களுக்கு எல்லாருமே வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ், சொல்லித்தானே ஆகும். பப்ளிக் வந்து இன்வெஸ்டர்ஸ் நமக்கு இப்போ. அதனால இப்போ நாங்கள் நிறைய பிஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களை பற்றி இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. போகும்போது விலாசம் கொடுத்துட்டு போங்க சார். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோம் நாங்கள் 2 பேரும் கூட வந்து கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் சார், கற்றுக்குறோம். நிறைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கும். இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் என் மைண்டில் இருக்குன்னா ஏதோ ஒரு சாம்பிள் ஃபியூச்சர்லன்னா அதான் எனக்கு வந்து இப்போது பெரிய அளவில் இப்போ நம்ம கிரியேச்சர்ஸ் வச்சு படம் பண்ணோம். இப்போ ஜுராசிக் பார்க் மாதிரி, டுமாரோ வார் மாதிரி படங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இப்போ அமைஞ்சிருக்கு. அது தமிழ் சினிமாவுக்கே அமைஞ்சிருக்கு. சீக்கிரத்தில் அது மாதிரி நடக்கும். சூப்பர். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸோடு இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் ஃபேண்டம் சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இதே மாதிரி வேஃபெக்ஸ் படிச்சுட்டு நம்ம ஊரில் இதே போல் சின்ன சின்ன ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை உங்களை மாதிரி கனவுகளோட இன்னும் பெருசாக வளரணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸஸ் என்ன சார்? அதாவது கனவை வந்து துரத்தணும். நம்ம கனவை வந்து துரத்தி அதை வந்து மெய்ப்படுற வரைக்கும் கூடாது, துரத்தி போகணும். ஆமாம், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும். துரத்தணும்னு அந்த துரத்துறது இல்லை. அதாவது அதை விரட்டி போய் அதை வந்து அடையிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஹார்ட் ஒர்க். நான் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவான ஆள். எந்த ஒரு டவுன் டைம்லையும் கூட நான் இல்லை இது மாறிடும், இது கண்டிப்பாக மாறிடும் அப்படின்னு நான் நினைக்கிற ஆள். ஸோ அதை நம்ம திடமாக நம்பும்போது அது கண்டிப்பாக மாறுதுன்றதை நான் வந்து கண்கூடாக பார்க்குறேன். அது மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கும், அந்த டைமில் அது நடக்காமல் போயிடும். அதுக்காக அந்த டைமில் அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு டவுன் த லைன் ஒரு 6 மாதம், 1 வருஷம், இல்லை 2-3 வருஷம் கழிச்சு கூட திரும்பி பார்க்கும்போது நல்ல வேளை அதை நம்ம செய்யலை, இன்றைக்கி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இன்றைக்கி நான் வந்து ஜார்ஜ் லூகாஸ் கம்பெனியில் போய் வேலை பார்த்துருந்தேன்னா இன்றைக்கும் நான் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி அவங்களுக்கு காம்படிட்டராக இருக்கிற ஒரு கம்பெனி நம்மளால் அக்வயர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு அவங்களுக்கு ஒரு காம்படிட்டராக கூட வருவோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்போது அதை நான் நினச்சி அதை வருத்தப்பட்டு அன்றைக்கி விசா கிடைக்கல, நான் இல்லைன்னா என் வாழ்க்கை மாறிடும், நான் அன்றைக்கி அந்த இடத்துலேயே நான்
அதுக்குள்ளேயே நான் உழந்துட்டு இருந்திருந்தேன்னா நான் வெளியில் வந்திருக்க முடியாது. நான் அது வேற எங்கேயா போய் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ இதுதான் நான் எனக்கு என்னோட லைஃப் லெசனை நான் எடுத்துக்கிறது இதுதான். ஸோ என்றைக்குமே என்ன ஒரு விஷயம் நான் எல்லாத்தையும் நான் ஜென்ரலாக பேசும்போது சொல்கிறது என்னென்னா, தோல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணுறோம், தோல்வி கிடையாது, பின்னடைவு தான் எப்போவுமே. தோல்வினா அதோட முற்றுப்புள்ளி ஆகிடுது. ஸோ தெர் இஸ் நோ ஃபெயிலியர், ஒன்லி செட்பேக்ஸ். ஸோ ஃபெயிலியர்ன்றது வந்து யூஆர் டன் வித் இட். ஃபெயிலியர்னால் முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். பட் செட்பேக்ஸாக இருக்கும்போது தான் ஓகே இது பின்னடைவு தான், அப்போ நம்ம திரும்பவும் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கமா வருது. ஸோ அதுதான் எல்லாருக்கும் சொல்கிறது. எப்போவுமே வந்து தோல்வி கிடையாது, செட்பேக்ஸ் தான். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். வாலி அஜித் மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறோம், காண்டாமில் சேர்றோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு Inspiration, சந்தோஷமா actually. இருந்துச்சு சார். நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே Thank you, கேட்கும் thank பொழுது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. இந்த சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு நம்மளும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. Thank you கண்டிப்பா so உங்களுடைய much. ஒர்க்ஸ், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். Thank you, நன்றி. thank you so much. கண்டிப்பா Thank you, சார். thank ஸோ you. அதெல்லாமே ஜிஎஃப்எக்ஸாக நாங்கள் இனிமேல் பார்க்காம உங்களுடைய உழைப்பாக நாங்கள் பார்ப்போம் சார். கண்டிப்பாக. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ, பெரிய தேங்க்யூ, வாழ்த்து. தேங்க்யூ, தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பிஜாய் சார் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எல்லாமே நமக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.